நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்னு. அதனால தான். ஏன்னா மார்னிங் அந்த 6க்கு வந்து அந்த கொல்லிமலை வந்து ஏறலாம். அந்த ஹேர்பின் பெண்டு வந்து மார்னிங் டைமில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நான் கிளம்புறேன். எனக்கு இங்கே ஆம்பூர்லேருந்து பார்த்தோன்னாக்கா ஆல்மோஸ்ட் 240 கிலோமீட்டர்ஸ் என்ன வருது கொல்லி ஹில்ஸு, அதான் கொல்லிமலை. ஸோ ஆம்பூரை விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ கொல்லி மலையை நோக்கி நம்மளோட பயணம் வந்து ஆரம்பிக்கலாம். இன்னும் 109 கிலோமீட்டர் என்னவோ போகணும் நம்ம கொல்லி ஹில்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வழியாக தான் வந்து ஏற்காடுக்கு பேக் சைடு போகணும். 70 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் பார்த்தோன்னா நான் ஒரு செக் போஸ்ட்டுக்கு போட்டு இருந்தேன். அந்த செக் போஸ்ட் வந்து 23 கிலோமீட்டர் காட்டுது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு